என்னது பரோட்டாவை தாளிக்கலாமா? வாங்க பரோட்டாவை எப்படி தாளிக்கிறதுன்னு பார்க்கலாம். ஒரு கடாய் எடுத்துக்கோங்க. அதில் கொஞ்சம் எண்ணெய், கொஞ்சம் கடுகு, பெரிய வெங்காயம், கறிவேப்பிலை, வரமிளகாய் இல்லைன்னா பச்சை மிளகாய் உங்களுக்கு எது வேணுமோ போட்டுக்கோங்க. இது நல்லா வதங்கட்டும் எண்ணெயில். எண்ணெயில் வதங்கினதுக்கப்புறம் 2 தக்காளி நான் பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இது நல்லா குழையிற வரைக்கும் வணக்கிக்கோங்க. அதில் கொஞ்சம் உப்பு போட்டிங்கன்னா சீக்கிரம் வந்து தக்காளி குழஞ்சிரும். தக்காளி நல்லா குழஞ்சதுக்கப்புறம் நான் பரோட்டாவை குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதை இதோட மிக்ஸ் பண்ணிடுங்க. எப்போல்லாம் உங்கள் வீட்டில் பரோட்டா நீங்கள் நைட்டு வாங்குனீங்க இல்லை செஞ்சீங்க மீதி ஆயிடுச்சு அப்படின்னா இந்த ரெசிபியை செஞ்சு பாருங்கள். நிஜமாலுமே சூப்பராக இருக்கும். நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். இதை நீங்கள் சூடாக சாப்பிட்டீங்க அப்படின்னா அவ்வளோ சூப்பராக இருக்கும். எந்த சைடிஷுமே இல்லாமல் இதை சாப்பிட்லாம். நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.